ஞாபக சக்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சார்ஜிங் மாடல், பவர் பேங்க் சார்ஜிங் மாடல் போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரீசார்ஜபிள் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அன்யூஸ்டு பேட்ரிஸு இல்லை வேறு லித்தியம் அயன் பேட்ரிஸ் 3.7 வோல்டேஜ் இருக்கிற பேட்ரிஸை ரீயூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பவர் பேங்க் மாடல் யூஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டின மாதிரி அந்த மாடல் வந்து ஒன்லி பேட்ரி சார்ஜஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த போர்டு யூஸ் ஆகுது. ஆனால் இந்த போர்டு பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜும் பண்ணிக்கலாம், ரிட்டன் இதுலேருந்து ரீயூஸ் சார்ஜரும் எடுத்துக்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியே லாங் ட்ரைவ் போகிறோம் இல்லை வேறு எங்கேயாவது போகிறோன்னா இந்த போர்டை யூஸ் பண்ணி இல்லை லித்தியம் அயன் பேட்டரியோ இல்லை கடையிலையோ இல்லை நார்மல் பேட்ரிஸ் வாங்கி அதை கனெக்ட் பண்ணி நம்ம அர்ஜென்ட்டுக்கு சார்ஜஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு பேட்டரியோட நெகட்டிவ், இந்த பாயிண்ட்டு பேட்டரியோட பாசிட்டிவ். இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் இருக்கிற பேட்ரி, நம்ம லேப்டாப் பேட்டரியை பிரித்தோன்னா அது உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி செல்ஸ் வந்து ஒரு 6 to 7 செல்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் லேப்டாப் பேட்ரி வந்து ரன் ஆகுது. இந்த ஒரு செல் வந்து நான் இப்போக்கி கடையில் தான் வாங்கினேன். ஆனால் இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து 200லேருந்து 250 மேலே இருக்குது. ஆனால் இந்த போர்டு ஆன்லைனில் 150 மேலே இருக்குது. ரிச் ஸ்ட்ரீட்டில் இந்த போர்டு 50 ருபீஸு, இந்த செல்லு வந்து 100 ருபீஸு. இந்த பேட்ரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது. லோ ப்ரைஸு 50 ருபீஸ்லேருந்து 100, 250 அப்படி ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்டாண்டர்டு இருக்குது. வாங்க இதை நான் சால்ட்ரிங் வச்சுட்டு எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைனலாக பேட்டரி சால்ட்ரிங் வச்சு முடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. இது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3 எல்இடிஸ் எரியுது, லாஸ்ட் எல்இடிஸ் மட்டும் எரியல. அப்போ 3% வரைக்கும் தான் இதோட பேட்ரி சார்ஜஸ் இருக்குது. இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா 2500 mAh பவர். நம்ம மொபைலில் 4000 mAh பவர்னால் அதில் இது பாதி, ஓகேங்களா? இது வச்சு நம்ம மொபைல் 4000 mAh மொபைல் இல்லை 5000 mAh மொபைலை ஒரு 20 to 30% வரைக்கும் சார்ஜஸ் பண்ணிக்க முடியும். இது எதுக்காகனா ஒரு கைக்கு அடக்கமாக எங்கே வேணாலும் எடுத்து போகிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பவர் பேங்க் ரெடி பண்ணேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன எல்இடிஸ் வச்சுட்டு இல்லை இந்த எல்இடிஸே கூட நீங்கள் எமர்ஜென்சி லைட் மாதிரி சின்னதாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த போர்ட் வந்து யூஎஸ்பிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு சார்ஜஸ் பண்ணிக்கிறதும், இந்த போர்ட் வந்து இந்த பேட்ரிக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுற போர்ட்டு. சேம் அந்த பவர் பேங்கில் இருக்கிற யூஎஸ்பி அந்த போர்டு தான். ஏன்னா இது நம்ம பவர் பேங்காக வாங்கணுன்னா இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது டோட்டலாகவே 150 தான் ஆச்சு. நீங்கள் இப்போ ஆன்லைன்லேயோ வெளியே வாங்கினாலும் மேக்ஸிமம் 500க்கு மேலே வரும். ஸோ அதுக்காக இருக்குன்னு தான் இதை ரெடி பண்ணேன். இப்போ இதை வச்சு ப்ரீவியஸ் வீடியோவில் ரெடி பண்ண அந்த போர்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டிலேருந்து இந்த பேட்டரியிலேருந்து இந்த பேட்டரிக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி சார்ஜ் ஏறுறப்ப இந்த போர்டு வந்து ரெட் கலரில் இண்டிகேட் எரியும், ஃபுல்லாகிடுச்சுன்னா ப்ளூ கலர் இண்டிகேட் எரியும். இப்போ இதில் சார்ஜ் ஏறிட்டுருக்கு, அதனால் ரெட் கலர் காட்டுது. இதில் வந்து சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்டுக்கு குறைஞ்சிடுச்சு. இப்போ இந்த பேட்டரியிலேருந்து இந்த 500 mAh பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ எவ்வளோ நேரத்தில் ஃபுல்லாகுதுன்னு வாங்க பார்க்கலாம். A few moments later. ஆஃப்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ப்ளூ லைட் எரியுது. இது ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அங்கே சார்ஜஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இது உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் முடிஞ்ச அளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.